இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்து வரவேற்கிறேன். இன்றைய தினமத்தில் கூட நம்ம ஆண்டவரோட ஒரு வார்த்தையை பார்க்கலாம். மத்தேயு 5வது அதிகாரம் 5வது வசனத்துல சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று நம்ம வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த சாந்த குணத்தையும் அதன் மூலமாக வரும் நன்மைகளையும் பற்றின ஒரு வசனமாக நம்ம பார்க்கிறோம். இது நம்முடைய அந்த பார்த்தீங்கன்னா சொந்த நம்மளுடைய வாழ்க்கையில சொந்த அந்த விருப்பங்களையும் நம்ம விட்டு கொடுத்து ஆண்டவருக்கும் மற்றவருக்கும் கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கிறதான ஒரு வசனமாக இருக்கிறது. பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா தூண்டி விடுகிற ஆவிகள், நம்ம வாழ்க்கையில பிரிவினை கொண்டு வருகிற ஆவிகள், சண்டை தூண்டி விடுகிற ஆவிகள் அநேக பார்த்தீங்கன்னா சபையில, குடும்பங்கள்ல, சொந்த பந்தங்கள்ல, பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மத்தியில, வேலை ஸ்தலங்கள்ல எவ்வளோ பிரச்சனைகள் நம்ம சண்டையை அப்படியே தூண்டி விடுகிற ஆவிகள் நம்மளுக்குள்ளே நம்ம அநேக பேர் நம்மளுக்கு இடையிலே இருக்கிறாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா அதுக்கு இடையில நம்ம என்ன பண்ணணுமா, சாந்தத்தை தரித்துக் கொள்கிறவர்களாக நம்ம இருக்கணும் என்று இந்த வசனம் சொல்லுது. நீடிய பொறுமையா இருக்கணுமா, அமைதியா இருக்கணும். பார்த்தீங்கன்னா சாந்த குணம் பார்த்தீங்கன்னா அகந்தை இருக்கக்கூடாது, அடக்கமான ஒரு பணிவான குணங்கள் நம்மளுக்குள்ளே இருக்கணும், அமைதியான அந்த சுபாவங்கள் இருக்கணும். பார்த்தீங்கன்னா மற்றவர்களிடம் அன்பாக கருணையாக நடந்து கொள்கிற ஒரு சுபாவங்கள் ஒரு குணங்கள் நம்மளுக்குள்ளே இருக்கணும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. பார்த்தீங்கன்னா பாக்கியவான்கள் என்று சொல்லும்போது இது ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையும் குறிக்கிறதான ஒரு வசனமாக இருக்கிறது. பார்த்தீங்கன்னா பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள், இது என்ன என்று நம்ம பார்க்கும்போது இது ஒரு ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை, சாந்த குணம் உள்ளவர்கள் ஒரு நித்திய வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா அதே சமயம் தேவனுடைய ராஜ்யத்தில் சேருவார்கள், மறுமையிலே தேவனுடைய ராஜ்யத்திலே அவர்கள் பங்கடைவார்கள் என்று இந்த வசனம் கூறுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப சாந்த குணம் உள்ளவர்கள் பலவீனர்கள் என்று நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது. அவர்கள் பாத்தீங்கன்னா அவர்கள் சாந்த குணம் உள்ளவர்கள் பெரிய பலத்தை உடையவர்கள் என்று நம்ம பார்க்கிறோம். பாத்தீங்கன்னா அந்த இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல எவ்வளோ அவருக்கு எதிரானவர்கள் எவ்வளோ பேர் எழுமின போதும் அவர் சாந்தமா அவர் அந்த கடந்து போகிறத ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். அப்ப பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பார்த்தீங்கன்னா பரலோகத்திலே ராஜ்யத்திலே அமர்ந்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். பிதானுடைய சிங்காசனத்திலே வலது பாரசிலே அவர் அமர்ந்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அதே போல சாந்த குணம் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று நம்ம இந்த வசனத்தின் மூலமாக, ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவர் அவருடைய பிள்ளைகளாகிய நாம அந்த சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் தரித்துக் கொண்டு நம்ம வாழ்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை கண்டிப்பாக ஆண்டவர் நிச்சயமாய் அவர் ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவர், அன்பின் நல்ல தகப்பனே, நல்ல வேலைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொன்னீங்களப்பா. அப்ப எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள், போராட்டங்கள், சூழ்நிலை எதிர்த்து நிற்கிறவர்கள் வந்தாலும் கூட ஆண்டவரை ஸ்தோத்திரம், நாங்கள் சாந்தத்தை தரித்துக் கொள்கிறவர்களாக நாங்கள் இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உண்மை போல எங்களை மாட்டுங்கப்பா. ஸ்தோத்திரம், நன்றிப்பா. எல்லா சகோதர தேவன் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேலையில அப்பா ஜெபத்தை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.